ஓய், இன்னைக்கு என்ன லஞ்சு? பழைய கஞ்சியும் கருவாடு செஞ்சு தரியா? சாதத்தில் வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சம் மாங்காய், உப்பு, தேவையான தயிர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க. அப்புறம் அதே மாங்காயில் கொஞ்சம் உப்பு, மிளகா பொடி, கொஞ்சம் எலுமிச்சை பழம் இதையும் ஊற வச்சுருவோம். நம்ம நெய்க்கரோட ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் கொதிக்க வச்சு அதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சட்டியில் எண்ணெய் காஞ்சது வெங்காயம், பச்சை மிளகா, தேவையான அளவுக்கு உப்பு, கருவேப்பிலை, மிளகா பொடி, கறி மசால் பொடி இதெல்லாம் வதங்கி பொன்னிறமானதும் நம்ம கருவாட்டை இறக்கி அதே ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்தால் அவ்வளோதாங்க, கருவாடு தொக்கு ரெடி. ஃப்ரை பண்ண கருவாட்டில் கொஞ்சம் உப்பு, மிளகா பொடி, நல்லா சூடாக காய்ச்ச எண்ணெயை ஊற்றினா இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கஞ்சிக்கு. அவ்வளோதாங்க, பழைய கஞ்சி, கருவாடு, மாங்காய் தொக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. போய் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்போ இருக்குது சொல்லு. வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்களுக்கு அடுத்த வீடியோ பொறுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. காம்பினேஷனே சூப்பராக இருக்குது.